ஜாகிரஃபியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ஓகேவா ஸ்டாண்டர்ட் 10th தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பாடத்தை பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ சரிங்களா. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அதிலிருந்து ஒரு 50 இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ரைட்டான ஆன்சரை நான் டிக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கொஸ்டின்ஸில் நான் மற்ற ஆப்ஷனோட ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் எப்படி எக்ஸாமில் கேட்பாங்கங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியன் மஹோகனி என்ற மரம் எந்த காட்டில் காணப்படுகிறது? அரை பசுமை மாறா காடு. அதே அரை பசுமை மாறா காடுகளில் வேறு என்ன இருக்குது? குரங்கு தேக்கு, குரங்கு தேக்கு, உள்ளி காசியா, மாப்பழா இதெல்லாம் இருக்குது சரிங்களா. ரைட்டு. அதே மாதிரி வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் என்ன மரம் இருக்குது? முக்கியமான மரம் இந்தியன் கிராஃப் மிர்டல். கிராஃப் மிர்டல் எங்கே இருக்குன்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் இருக்குது. மித வெப்பமண்டல மலைக்காடுகளுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சோலாஸ். ஓகேங்களா, சோலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டு. வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் என்ன வரும்? டாகத்தேக்கு, சிரசு, வாகை, வெக்காளி இதெல்லாம் வரும். தெற்கு கைலாயம் என அழைக்கப்படும் மலை எது? பொதிகை மலை சரிங்களா. சிவஜோதி பருவத் என அழைக்கப்படும் மலையும் பொதிகை மலை. மேல்பட்டு எந்த மலையோட உயரமான சிகரம்? ஜவ்வாது மலை. கிளியருங்களா. சேலத்தை சேர்ந்த உள்ளூர் தெய்வம்னா சேர்வராயன். இஸ்ரோவோட செயற்கை உந்து விசை ஏவுதளம் மகேந்திரகிரி மலை. வடுவூர் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது? திருவாரூர் சரிங்களா. பின்வருவனற்றில் வற்றாத நதி எது? தாமிரபரணி. புனித நதி எது? தென்பெண்ணையாறு. ஓகேங்களா. தென்னிந்தியாவின் தோட்டம் எனப்படுவது காவிரி ஆறு. புரியுதுங்களா. ஸோ ரொம்ப முக்கியங்க. அடுத்தது, காவிரி ஆறு தமிழ்நாட்டில் எவ்வளோ கிலோமீட்டர் நீளத்தில் பாயுது? 416 416. வளமான பசுமை மர காடுகள், நீர்வீழ்ச்சி, பழமையான கோவில்கள் காணப்படும் மலை பொதிகை மலை. பலாப்பழம் எந்த மலையின் வேளாண் பருவ விளைபொருளாக உள்ளது? பச்சை மலை. கிளியரா. கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல். பச்சை மலை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா பெரம்பலூரில். கல்வராயன் மலை பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில். மருதுவால் மலை ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ மருதுவால் மலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரியில். இந்த கல்வராயன் மலைக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குது. கரளர் என்ற பழங்குடி பெயரில் அழைக்கப்படுவது. தமிழ்நாட்டில் வருடாந்திர மழைப்பொழிவில் வடகிழக்கு பருவக்காற்றால் பெய்யக்கூடிய மழை 48%. தேசிய வனக்கொள்கை எந்த ஆண்டு? 1988. கிளியரா. வன பாதுகாப்பு சட்டம் 1980. வனவிலங்கு பாதுகாப்பு 1972. வனவிலங்கு வாரியம் கேட்டால் 1952. தேரி எனப்படுவது ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள மணல் குன்றுகள். தேயிலை காஃபி பயிரிடுவதற்கு ஏற்ற மண் சரளை மண். அரியலூர் மாவட்டத்தில் காவிரி படுகையில் மிதமான நில அதிர்வு ஏற்பட்ட நாள் ஆகஸ்ட் 12 2011. 12/11. கிளியரா. ரைட். இன்னொரு முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சரளை மண்ணில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்சைட் நல்லா கிடைக்கும். பாக்சைட் என்பது எதனுடைய முக்கியமானது? அதுனா அலுமினியத்தின் முக்கியமானது. அது லீபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு மொழி சொல்லிலேருந்து வந்தது. ரைட்டா. அதே மாதிரி கரிசல் மண் பற்றி தெரிஞ்சுக்கணும். பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண், கால்நடை தீவிரங்கள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண், ரீகர் மண் எனப்படுவது தீப்பாரசு செஞ்சு வருவது. கிளியரா. அதே மாதிரி செம்மண் தெரிஞ்சுக்கணும். தோற்றத்தில் சிவப்பு நிறம் உடையது. ஓகேவா. இரும்பாக்சைடு சிவப்புக்கு காரணம். தமிழ்நாட்டில் 3/2 பங்கு என்ன மண்ணா? அந்த செம்மண். அதே மாதிரி வண்டல் மண் வந்து ஒரு வளமான மண். நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் இதெல்லாம் வந்து பயிரிடுவதற்கு ஒரு உகந்த மண். காரைவெட்டி பறவை சரணாலயங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு? அரியலூர். வேட்டங்குடி எங்கே இருக்குது? சிவகங்கை. வெள்ளோடு எங்கே இருக்குது? ஈரோடு. தீர்த்தங்கள் சக்கரக்கோட்டை எங்கே இருக்குது? ராமநாதபுரம். அவ்வளோதாங்க, அடிச்சுக்கிட்டே வாங்க. இந்து சமய மக்களின் புனித நதியாக கருதப்படுவது தென்பெண்ணையாறு. திடீர் வெள்ளப்பெருக்கு தென்பெண்ணையாறு. கிளியருங்களா. ஸோ புனித நதி, திடீர் வெள்ளப்பெருக்கு, தமிழ்நாட்டின் நீர்ப்பாசனத்துக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் தென்பெண்ணையாறு. வற்றாத நதி, தோற்றத்தில் அகத்திய முனிவரோடு தொடர்புடைய நதி தாமிரபரணி. இந்தியாவின் நீளமான நதி கங்கை நதி. தமிழ்நாட்டின் நீளமான நதி காவிரி ஆறு. தென்னிந்தியாவின் தோட்டம் காவிரி ஆறு. காடம்பாறை நீர்மின் நிலையம் எங்கே இருக்குது? ஆனைமலையில் இருக்குது. வால்பாறை அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது? ஆனைமலையில் இருக்குது. ஆழியாறு ரிசர்வ் ஃபாரஸ்ட், பாதுகாக்கப்பட்ட காடுகளும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும் எங்கே இருக்குது? ஆனைமலை. ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள் எங்கே இருக்குது? ஆனைமலையில் இருக்குது. கிளியரா. ரைட். நீலகிரியில் உயரமான சிகரம் தான் என்ன? தொட்டபெட்டா. தொட்டபெட்டாவோட உயரம் தான் 2637 மீட்டர். தமிழக அரசு ஒவ்வொரு வருஷமும் மலையேற்ற பயிற்சிக்கு தடை வைத்த காலம் February 15 to April 15. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள். முக்கியமான பொறுத்துக்க. நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? சுருளி எங்கன்னா தேனி. ஐயனார் விருது. திருமூர்த்தி திருப்பூர். குட்லாடம்பட்டி மதுரை. கிளியருங்களா. ரைட். மூர்த்தி வந்து பனியன்கமனில் இருக்கார் திருப்பூரில். யாருக்கு விருது கொடுக்குறாங்க? ஐயாவுக்கு விருது. அப்போ ஐயனார்னா விருது. பாரமஹால் பீடபூமி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி. ஓகேங்களா. தர்மம் செஞ்ச கிருஷ்ணர் ஃபோட்டோவை மஹாலில் மாட்டி வைக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மம் செஞ்ச கிருஷ்ணர் ஃபோட்டோவை மஹாலில் மாட்டி வைக்கிறோம். புரியுதுங்களா. ஏன்னா கோவை பீடபூமி பார்த்திங்கன்னா அப்படியே வேறு வரும். நீலகிரி, தருமபுரி.
ரைட்டுங்களா? கோவை பீடபூமி. பசுமை மாறா காடுகள் பாருங்கள், பசுமை மாறா காடுகள் சோலை காடுகள் அதிகமுள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை கொல்லிமலை. அதே பசுமை மாறா காடு அதிகமுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை கேட்டால் பொதிகை மலை. கூற்றுகள் பாருங்கள். தமிழகமானது கடற்கரைக்கு தென்பகுதியில் அமைந்துள்ளது. வெப்பநிலையானது 30 டிகிரி செல்சியஸ்னு 40 டிகிரி செல்சியஸ் வரை வேறுபடுகிறது. சரி. குளிர்கால வெப்பநிலையானது 15 to 25 டிகிரி செல்சியஸ் வேறுபடுகிறது. சரி. தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு தெற்கேயும் கடகரேகைக்கு அருகேயும் அமைந்துள்ளது. தவறு. தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கு அருகிலும் அமைந்துள்ளது. நீலகிரியில் சில பள்ளத்தாக்குகளில் வெப்பம் 5 டிகிரி செல்சியஸாக உள்ளது. தவறு. நீலகிரியின் சில பள்ளத்தாக்குகளில் வெப்பம் 0 டிகிரி செல்சியஸாக உள்ளது. அப்போ கூற்று 1, 2 சரி, 3, 4 தவறு. எக்ஸ்பிளனேஷன் புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரை பசுமை மாறா காடுகள் காணப்படாத மலை கல்வராயன் மலை. ரைட். தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் டு செப்டம்பர். மொத்த பரப்பளவில் 3/2 பங்கு மண். இப்போ தான் பார்த்தோம். என்ன மண்? செம்மண். செந்நிற தோற்றத்துடன் காணப்படும் ஆறு தாமிரபரணி. வற்றாத நதி தாமிரபரணி. அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னோம்? தென்பெண்ணையாருக்கு என்ன சொன்னோம்? திடீர் வெள்ளப்பெருக்கு, மறந்துடக்கூடாது. ஓகேவா? தென்னிந்தியாவின் தோட்டம் என்ன சொன்னோம்? காவிரி. அப்போ வற்றாத நதி தாமிரபரணி, அகத்திய முனிவரோடு தொடர்புடையது தாமிரபரணி, சிவப்பாறு எனப்படுவது தாமிரபரணி. ரொம்ப முக்கியமான கேள்வி. மதராஸ் மாகாணமானது தமிழ்நாடு என CN அண்ணாதுரையால் பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு ஜனவரி 14, 1969. ஓகேவா? மோயராறு கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. மிக முக்கியமான கேள்வி. இஸ்ரோவோட உந்து செய்வதால் எங்கே? மகேந்திரகிரி மலை. தென்னிந்தியாவின் தோட்டம் சொல்லுங்கப்பா. காவிரி. தமிழ்நாடு டேஷ் ஆண்டு வெள்ளப்பெருக்கினால் ரொம்ப பாதிச்சிச்சு? 2015. காடுகள் பாருங்கள், பொறுத்தலாம் வாங்க. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் கேட்குறாங்க. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் என்னது? பலாமருது. மேங்க்ரோவ் காடுகள் காட்டு மல்லி. மித வெப்பமண்டல மலைக்காடுகள் ரோஸ் ஆப்பிள். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் என்ன? சிரஸ். அப்போ சி. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் அமராவதி, பவானி, நொய்யல் இதெல்லாம் எதனுடைய துணையார்கள்? காவிரியோட துணையார்கள். எங்கே பள்ளத்தாக்கை ஏற்படுத்துது? கோயம்புத்தூர் பீடபூமியில் பள்ளத்தாக்கை ஏற்படுத்துது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் காவிரியின் துணையார்கள் எந்த பீடபூமியில் பள்ளத்தாக்கை ஏற்படுத்துது? கோயம்புத்தூர் பீடபூமி. உள்ளூர் தெய்வத்தின் பெயரில் அழைக்கப்படும் மலை சேர்வராயன் மலை. பழங்குடி பெயர்னா கல்வராயன் மலை, மறந்துடக்கூடாது. பொறுத்துக்க. மலையணில் சரணாலயம் 88. 8 அணில் ஏறிக்கிட்டே இருக்குது. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் 2013. சரிங்களா? ரைட்டு. கோடியக்கரை எத்தனை கோடிப்பா? ஒரு 6-7 கோடிங்க. ஒரு 6-7 கோடிங்கிறப்ப 67, 1967. சத்தியமங்கலம் 2008. தமிழ்நாட்டில் மார்ச் 11, 2018 அன்று காட்டுத்தீ விபத்து எந்த மலையில் நடந்தது? குரங்கணி மலை. வைகை மற்றும் அதன் துணையார்கள் எங்கே உற்பத்தியாகுது? வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள். பொறுத்துக்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. மிளகு எங்கப்பா? சரளை மண். பாக்சைட் எங்கப்பா? சரளை மண். மஞ்சள் வண்டல் மண். கால்நடை தீவனம் கரிசல் மண். புகையிலை செம்மண். அவ்வளோதாங்க. தாமிரபரணியின் துணையாறுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்கங்க. பாருங்கள், தாமிரபரணி துணையாறுகளில் தவறானது எது? சரி, இந்த இடத்துல கேள்வியில் கொஞ்சம் கரெக்ஷன். சரியானதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? சரியானது பார்த்திங்கன்னா கடனா நதி. ஸோ கொஸ்டினில் சரியானது எதுன்னு போட்டுக்கோங்கப்பா. கடனா நதி. ஏன்னா இந்த பச்சையாறு இதான் ஆன்சர். ஓகேவா? பச்சையாறு, கிளியாறு, செய்யாறு, ஓகேங்களா? இதெல்லாம் பாலாற்றினுடைய துணையாறுகள். ஓகேவா? இப்போ இந்த கேள்வியில் கொஞ்சம் ஆப்ஷன் மிஸ்டேக்ஸ் இருக்குப்பா. ஏன்னா பச்சையாறு வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணியோட துணையாறில் வரும், கடனா நதி துணையாறில் வரும். சரிங்களா? ஸோ கிளியாறு, செய்யாறு இது ரெண்டுமே பாலாற்றோட துணையாறில் வரும். தாமிரபரணியோட துணையாறுகள் பாருங்கள் என்னென்ன வரும் சொல்லுங்கள். மணிமுத்தாறு, ராமநதி, பச்சையாறு, தாமிரபரணி துணையாறு சொல்கிறேன். பச்சையாறு, கடனா நதி, சேர்வலாறு, காரையாறு, சிற்றாறு. புரியுதாப்பா? 7 ஆறுகள் வரணும் தாமிரபரணியோட துணையாறுகள். ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோவில். மணியும் ராமும் பச்சை கலர் காரை கடனாக வாங்கி பெட்ரோல் டீசலை ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிற்றூருக்கு போய் தாமிரபரணி படத்தை பார்த்துட்டு வராங்க. அவ்வளோதான் ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? மணியும் ராமும் பச்சை கலர் காரை கடனாக வாங்கி பெட்ரோல் டீசலை ஷேர் பண்ணி, ஓகேவா, பக்கத்தில் இருக்க சிற்றூருக்கு போய் தாமிரபரணியை பார்த்துட்டு வராங்க. அப்போ தாமிரபரணியின் துணையாறுகள் இந்த 7 தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
தமிழ்நாட்டில் வறட்சிக்குள்ளாகும் பகுதிகள் எவ்வளோ? 64%. மேலே செலவனூர் கீழே செலவனூர் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது? ராமநாதபுரம். மலை பொறுத்துங்கப்பா. தருமபுரி தீர்த்தமலை, சேலம் கஞ்சமலை, கன்னியாகுமரி மருதுவாழ் மலை, விழுப்புரம் செஞ்சி மலை. ரைட். இந்திய பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம்? 11வது பெரிய மாநிலம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம். இதுக்கு இப்போ ஆன்சர் வந்து ஈரோடு. கிளியரா? ஆன்சர் என்ன? ஈரோடு. தருமபுரி கிடையாது, இது ஓல்டு டேட்டா. இப்போ என்னென்னா அதிக பரப்பளவு கொண்ட காடுகள் ஈரோடு. கூற்றுகள் பாருங்கள். தமிழ்நாட்டில் தென்பெண்ணையாறு 57, பாலாறு 77 பாய்கிறது. இது தவறு. தென்பெண்ணையாறு தான் 77, பாலாறு 57. கிளியரா? தமிழ்நாட்டில் நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதி நீலகிரி. சரி. தாகத்தேக்கு, பருத்தி, பட்டு, வாகை இதெல்லாம் வந்து இலையுதிர் காடுகளாம். சரி. உலகின் 3வது பெரிய சதுப்புநில காடாக பிச்சாவரம் இருக்குது. தவறு. 2வது பெரிய சதுப்புநில காடு தான் பிச்சாவரம். திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிப்பது ஜவ்வாது மலை. முடிஞ்சதுங்க, அவ்வளோதான். அந்த பாடமே முடிஞ்சது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் காணப்படும் பீடபூமி மதுரை பீடபூமி. கிளியருங்களா? ரைட்டு. ஏன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் காணப்படுவது மதுரை பீடபூமி. அதே அந்த ஆறுகள் வந்து பள்ளத்தாக்கை ஏற்படுத்துவது கோயம்புத்தூர் பீடபூமி. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலேருந்து பிரிக்குமாறு மோயராறு. பாரமகல் பீடபூமி எங்கெங்கே காணப்படுது? தருமபுரி, கிருஷ்ணகிரி. நீலகிரியில் காணப்படும் பீடபூமி என்ன பீடபூமினா சிக்கூர் பீடபூமி. தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக இருக்கிறது தென்பெண்ணையாறு. மலை பொறுத்துங்கப்பா. வலசமலை 1034, பழமலை 1500, உருகமலை 1486, முகனூர் 1279. களக்காடு முன்னிறை புலிகள் எங்கே இருக்குது? பொதிகை மலை. காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் 1967 எந்த மலையிலனா? ஜவ்வாது மலையில். பழங்குடியினர் பெயரில் அழைக்கப்படும் மலை கல்வராயன் மலை. முடிஞ்சதுங்க. இந்த 50 கேள்வியோட அடிஷ்னலாக கூட சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ரொம்ப முக்கியம். ஓகே. ஆறுகள், துணை ஆறுகள் நம்ம ஷார்ட்கட்ஸ் போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். கண்டிப்பாக அந்த பாடத்துலேருந்து கேள்வி வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.